வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையை பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். வேகிறதுக்காக கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலாசி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்தளவுக்கு சுண்டி வரட்டும். இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்து கிளறிக்கலாம். டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.